ஓம் நம சிவாய. மார்கழி மாதம் சைவப் பெருமக்கள் பாடுவதற்காகவே மாணிக்கவாசக பெருமான் திருவெம்பாவையை வழங்கியிருக்கிறார். அந்த வகையிலே பாடல் எண் 10. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தான் தன் கோயிற் பினாப்பிள்ளைகால் ஏதனவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் என்று சொல்லுகின்றார். தீய பண்புகளிலே இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களுமாக விளங்கி கொண்டிருக்கின்ற பெண்களுக்காக அவர்களை துயில் எழுப்ப இந்த பாடலை தருகிறார். ஓம் நம சிவாய. மாணிக்கவாசக பெருமான் திருவெம்பாவை 10வது பாடலிலே அற்புதமாக சிவனின் பெருமையை உயர்த்தி சொல்லுகின்றார். போதார் புனை முடியும் என்கிற வரிக்கு மலர்களை அணிந்தவன் என்று பொருள் சொல்லலாம். சிவனுக்கு உகந்த மலர்கள் கொன்றை, ஆத்தி, தும்பை, எருக்கு, ஊமத்தை இதை அணிகின்ற வழக்கம் நமக்கு உண்டு. இதை எதையாவது மனிதர்கள் பயன்படுத்துவார்களா என்றால் இல்லை. மல்லிகையும் ரோஜாவையும் நாம் வைத்துக்கொள்ள பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவித்து விடுங்கள் என்று எளிமையாக வெளிப்படுத்துகின்றான். எனவே அப்படிப்பட்ட இறைவன் எப்படி இருக்கிறான்? சக்தியை மேனியிலே ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவன் அல்ல. வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாதல்லவா? யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன். ஏராளமான பக்தர்களை பெற்றவன். அவனுக்கு ஊர் எது? அவனது பெயர் என்ன? யார் அவனது உறவினர்கள்? யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள்?